ஜூலை மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்றி இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுறேன், அப்புறம் திருப்பி வெயிட் லாஸ் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கிளையண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அவரோட ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் வந்துட்டு பாரு ஈஸியாக ஏற்றலாம் இறக்கலாம் அப்படின்றதுக்காக பல்வேறு டைம் இந்த மாதிரி சேலஞ்சஸ் அவர் பண்ணியிருக்காரு. 90லேருந்து 103 104 கிலோ வரும்போது அவர் கார்டியாக் அரெஸ்ட் ஆகி வந்து இறந்துருக்கிறதாக வந்துட்டு நம்ம பார்க்குறோம். நல்ல விஷயமா நம்ம நிறைய விஷயமா நல்லபடியாக சொல்லலாம். இது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா எல்லார் உடம்பும் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இதை பார்த்து யாராவது ஒருத்தங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுது, நீங்கள் இவ்வளோ வெயிட் ஏறணும்னா நிறைய சாப்பிடணும், கரெக்டுங்களா? இல்லைனா ஏதாவது ஊக்க பொருட்கள் எடுக்கணும். ஃபேட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கலோரிஸ். இப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட 10,000 கலோரி கிட்டத்தட்ட சாப்பிட்றாரு. அப்போ இவ்வளோ ஹை அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் நீங்கள் உடனே உள்ளே போடும் போது நம்ம பாடிக்கு ஒரு மெட்டபாலிக் ஓவர்லோட் ஆகுது. அதுவும் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ், மயோனீஸ், சீஸ், கேக்கு, இந்த மாதிரி பேக்கரி ப்ராடக்ட்ஸ், பன்னு, வெண்ணெய் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா காம்ப்ளெக்ஸ் டைஜஷனுக்கு டிஃபிகல்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்புறாரு. அப்ப மெட்டபாலிக் ஓவர்லோட் வந்து திடீர்னு எந்த உறுப்பு வேணா செயல் இழக்கலாம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.